வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். நுவைசிப் கிராசிங்கில் உணவுப் பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகள் பறிமுதல். நுவைசிப் எல்லை கடவையில் குவைத் சுங்க அதிகாரிகள் உணவுப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 323 அட்டை பெட்டிகள் சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்திருக்கின்றனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி எல்லை சோதனை சாவடிக்கு 2 வாகனங்கள் வந்து வாகன ஆய்வு பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வழக்கமான சோதனையின் போது சுங்க அதிகாரிகள் அதிக அளவிலான உணவுப் பொருட்களுக்கு இடையில் புத்திசாலித்தனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகளை கண்டுபிடித்திருக்கின்றனர். விசாரணையில் 2 வாகனங்களும் 2 சகோதரர்களுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதாக போர்வையில் பொருட்களை கடத்த முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகள் பல உணவுப் பொருட்களில் வைக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது சட்டவிரோத சரக்குகளை மறைப்பதற்காக தெளிவாக நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக சுங்க அதிகாரிகள் உடனடியாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர். கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் பொது வருவாயை பாதுகாப்பதற்கும் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். கைவிடப்பட்ட கார்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3800 மதுபான பாட்டில்களுடன் வெளிநாட்டவர் கைது. சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கை நடத்தியதற்காக குவைத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. பஹாகீல் பகுதி கட்டளையின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அகமதி பாதுகாப்பு இயக்குநரகத்தால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த நபர் கைவிடப்பட்ட பல வாகனங்களை உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் மதுபானங்களை தற்காலிக சேமிப்பு அலகுகளாக பயன்படுத்தி வருவதாக அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். மதுபான கடத்தல் மற்றும் மறைத்து வைப்பு தொடர்பான ரகசிய தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் திறந்தவெளி வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3828 மதுபான பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்காக பொது பாதுகாப்புத்துறை மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரம் வலியுறுத்தி இருக்கின்றது. பிராந்தியம் முழுவதும் ரோந்து பணிகள் மற்றும் அதிகரித்த பாதுகாப்பு பணிகளின் ஒரு பகுதியாக துறை விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமாத் அல் முனீஃபியின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாலை பராமரிப்புக்காக சால்மியா நோக்கி பாஸ்போர்ட் ரவுண்டானாவின் பகுதி மூடல். ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹியான் சாலையில் 5வது ரிங் ரோடு பாஸ்போர்ட் ரவுண்டானா பகுதியளவு மூடப்படுவதாக பொது போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக சால்மியா பகுதியை நோக்கி செல்லும் போக்குவரத்தை பாதித்திருக்கிறது. இந்த மூடல் பிடா ரவுண்டானாவிலிருந்து ஜஹ்ரா நோக்கி வரும் வாகனங்களை பாதிக்கக்கூடும். கூடுதலாக பாஸ்போர்ட் ரவுண்டானா வழியாக சால்மியா பகுதிக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகளும் மூடப்படும். 5வது ரிங் சாலையுடன் இணைக்கும் கத்தார் தெருவின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வழிகளும் மூடப்படும். அத்தியாவசிய சாலை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த மூடல் அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மூடல் புதன்கிழமை ஜூன் 25, 2025 மாலை தொடங்கி திங்கள் ஜூன் 30, 2025 அதிகாலை வரை தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இடையூறுகளை குறைப்பதற்கும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தவும் போக்குவரத்து வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.64 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.93 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.57 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.49 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.49 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 980.21 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.73 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern.
It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.